أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا رؤوا ذكر الله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றனும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியாலே அருமைய சோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது ரபியுல் ஆகிர் மாதத்தினுடைய பிறை 10 இருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் என்பது எப்படி நபிமாருடைய தலைவரான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த மாதத்திலே நினைவு கூறப்படுகின்றதோ, அதுபோன்ற ரபியுல் ஆகிர் மாதம் என்பது அவுலியாக்களின் தலைவர் என்பதாக போற்றப்படக்கூடிய கௌசுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜைலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசப்படுகின்ற ஒரு புனிதமான மாதமாக இருக்கின்றது. இந்த தலைப்பிலே இஸ்லாத்தின் பார்வையில் இறைநேசர்கள் என்ற தலைப்பிலே கூடத்தில் நான் உரையாற்றி இருக்கிறேன். இந்த தலைப்பினுடைய செய்தியை நீங்கள் விளங்குவதற்கு முன்னால் ஒரு செய்தியை விளங்க வேண்டும். இஸ்லாமியர்கள் 2 வகையாக இருக்கின்றார்கள். ஒரு கூட்டத்தார்கள் இறைநேசர்களே இல்லை என்பதாக சொல்லி அவர்களை தாழ்வாக நினைக்கக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள். இதுவும் தவறானது. இரண்டாவதாக, இறைவனை மறந்து இறைநேசர்களே கெதி என்பதாக வாழக்கூடியவர்கள். அவர்கள் பரலுடைய தொழுகை நிறைவேற்ற மாட்டார்கள். ஆனால் இறைநேசருடைய சன்னிதானத்துக்கு சென்று ஜியாரத் செய்து விட்டால், அவர்கள் பேரிலே ஃபாத்திஹா ஓதிவிட்டால் போதுமானது என்பதாக கருதுகிறார்கள். குழந்தைகள் பிறந்தால் அந்த இடத்திலே சென்று முடியெடுக்க வேண்டும் என்பதாகவெல்லாம் மக்கள் நினைக்கிறார்கள். நிறைய மாறிவிட்டார்கள் என்று இருந்தாலும் கூட இன்னும் சில மக்களிடத்தில் அந்த அறியாமை என்பது இருக்கத்தான் செய்கின்றது. இந்த 2மே தவறானது. மாறாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறை நேசர்களை பற்றி தெளிவான வழிகாட்டுதலை சொல்லித் தருகின்றது. முதலிலே மார்க்கத்தின் மார்க்கம் என்பதாக விளங்குவது
மார்க்கத்துடைய உண்மை நிலையை விளங்குவது ஒரு முஸ்லிமுடைய கடமை. அதன் காரணமாகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்க வர்சுக்னா இத்திபாஹு. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியம் என்பதாக விளங்கி அதை பின்பற்றி வாழுகின்ற பாக்கியத்தை கொடு. வர்சுக்னல் பாத்தில பாத்தில வர்சுக்கு நஜ்தினாஹா. அசத்தியத்தை அசத்தியம் என்பதாக விளங்கி அதை விட்டு விலகி வாழக்கூடிய பாக்கியத்தை கூடியதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். அதனால பொதுவாகவே ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் ஒரு கொள்கையிலே இருந்து கொண்டு அதுதான் சரி என்பதாக மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் ஆலிம்களிடத்திலே முதலிலே கேட்க வேண்டும். ஆலிம்களிடத்திலே அதற்கான விளக்கத்தை கேட்டு அதற்கான சட்ட திட்டங்கள் என்ன, வழிமுறைகள் என்ன என்பதாக நாம் கேட்டு நாம் தெளிவடைந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் ஒரு விஷயத்தை நாம் தவறாக விளங்கி வைத்திருப்போம். நாம் ஒரு விஷயத்தை தவறாக விளங்கி இருப்போம். அதனால என்ன செய்யறோம், நாம் தவறாகவே அதை நினைக்கின்றோம். ஒரு செய்தி உங்களுக்கு நினைவுக்கு வருகின்றது. ஒரு ஊரிலே நான் இமாமாக இருந்தேன். அப்ப ரமலானுடைய மாதத்திலே முதல் ஜும்மா முடிந்து விட்டது. நோன்பை பற்றிய விஷயங்கள் பேசினேன். அடுத்த ஜும்மாவிலே நோன்புடைய ஒழுக்கங்கள் பேசினேன். அடுத்த நாள் சனிக்கிழமை நாம் தெருவிலே கடந்து போகிற நேரத்திலே ஒரு சகோதரி சொன்னார்கள், ஹஸ்ரத், அந்த பள்ளியாச பக்கத்துல ஒரு குளம் இருக்கும். இன்னைக்கு குளத்துல உங்களை பத்தி தான் பேசினாங்க. குளத்துல பெண்கள்லாம் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏமா என்னைய பத்தி பேசினாங்க? நான் ஒண்ணும் பண்ணலையேம்மா, நான் பாட்டு ஒழுங்கா தானே இருக்கேன். என்னை பத்தி பேசினாங்களா என்னன்னு உனக்கு புரியலையே? இல்ல ஹஸ்ரத், அதாவது இந்த ஊருடைய வளமை என்னன்னா, நாங்கெல்லாம் எப்படி வழங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, ரமலான் மாதம் முழுவதும் கணவன் மனைவி சேரக்கூடாது என்பதாக நாங்கள் விலகி வைத்திருக்கின்றோம். எங்க ஊர்ல இது வரைக்கும் அப்படித்தான் வளமை இருந்துச்சு. நீங்க பயான்ல என்ன நேற்று சொல்லிட்டீங்கன்னா, நோம்புடைய ஒழுக்கத்தை சொல்லையில நோன்பு வச்சிருக்கையில தாமா கூடாது, இரவு நேரங்களில் கூடும். இவ்வளவு பெரிய வசதியை நமக்கு இந்த மார்க்கம் வழங்கியிருக்கிறது இங்க சொல்லிட்டீங்க. அதனால இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, எல்லாரும் காலையில வந்து குளிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால நீங்க சொன்ன தெருவுல பூரா என்ன செய்யறாங்க, அஜரத்து தான் வந்து கெடுத்து விட்டு போயிட்டாரு மக்கள், உங்களை பத்தி மக்கள் பேசுனாங்க என்பதாக அவங்க சொன்னாங்க. இந்த சகோதரி சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், மார்க்கத்தை தவறாக விளங்கி வைத்திருப்பது உங்களுடைய பிள்ளை. சத்தியத்தை நான் சொல்வது என்பது என்னுடைய எல்லாருடைய செய்தியை நான் சொன்னேன். அதனால பிழை என் மீது அல்ல, பிழை உங்கள் மீது என்பதாக நான் சொன்ன. அப்புறம் சரி பண்ணிக்கிட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன் என்று சொன்னால், மார்க்கத்திலே எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றிய ஆலிம்களிடத்திலே கேட்க வேண்டும். ஆலிம்களிடத்திலே கேட்டு அதற்கான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இறை நேசர்கள் என்பதாக நாம் சொல்லுகிற நேரத்திலே ஒரு கூட்டத்தார்கள் மாசம் அவங்க பேர்ல பாத்தியாவதுதான் போதும், வாரம் போய் அவங்களை ஜியாரத் செய்து விட்டால் போதும் என்பதாக கருதி இபாதத்தை புறக்கணிக்கின்ற மக்களாக சில மக்கள். இதுவும் தவறு. அதுக்காக இறைநேசர்களே இல்லை, அவர்கள் எந்த வகையான சக்தியும் அற்றவர்கள் என்பதாக நினைப்போம் தவறு. எனவே இந்த உலகத்திலே அவர்கள் கராமத் என்ற அடிப்படையிலே நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி காண்பித்தார்கள். அவர் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நெருக்கத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் நான் விலகிக் கொண்டு அடுத்த செய்திக்கு வாருங்கள். இந்த உலகத்திலே நபித்துவம் என்பது முடிந்திருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நபித்துவம் என்பது முடிந்திருக்கிறதா? நபியவாக எனக்கு பிறகு நபியிலே வாழ பெருமானார் சொன்னார்கள். சஹாபாக்களாக யாரும் ஆக முடியாது. ஏனெனில் ஒரு சஹாபியாக எப்போது ஆக முடியும் என்றால்,
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹயாத்தோடு ஈமானோடு பார்த்தால்தான் ஒருவர் சஹாபியாக ஆக முடியும். ஒருவர் ரசூலுல்லாஹை பார்க்கிறாரு, காபிராக இருந்த நிலைமையிலே பார்க்கிறார். அபூ லஹபை போன்றவர்கள் பார்த்தாங்க, அபூ ஜஹலை போன்றவர் பார்த்தார்கள், சஹாபியாக முடியாது. அதே மாதிரி பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்தார்கள், ஈமான் உடையவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்ணால் நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும் அவர் சஹாபியாக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்கு உவைஸ் கர்னி என்பவர் யமன் நாட்டிலிருந்து வருகின்றார். பெருமானார் அப்போது பயணத்தில் இருந்தாங்க, அவர் திரும்பி போயிட்டார், ஒரு சஹாபி அல்ல. ஆக இந்த உலகத்திலே நபித்துவம் என்பது முடிந்திருக்கின்றது, சஹாபியத் என்பது முடிந்திருக்கின்றது. ஆனால் விலாயத் என்பது இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும், உலகம் இருக்கின்ற வரை விலாயத் என்பது இருக்கு. விலாயத்னா என்ன அர்த்தம்? இறை நேசம் என்பது இந்த உலகம் முடிகின்ற வரை எல்லோரும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் வலி என்ற வார்த்தைக்கு அன்னை அர்த்தம் கூறுகிறார்கள், குல்லு மூமினின் தக்கியின், இறையற்றமுடைய ஒவ்வொருவரும் இறை நேசர்கள். சிலரை பற்றி நாம் பிரபலமாக நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், அவர்கள் இறை நேசர் என்பதிலே மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவர்கள் மட்டும்தான் இறை நேசர்களா என்று சொன்னால் இல்லை, அவர்கள் மட்டும்தான் இறை நேசர்களா என்று சொன்னால் இல்லை. இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய இறை நேசத்தை வெளிப்படுத்தாமல் வாழ்ந்தார்கள், தன்னை வெளிப்படுத்தால் என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நம்முடைய அன்பை பெற்ற உனக்கு நெருக்கம் அன்பாக என்னை வெளிப்படுத்தி விடாது என்பதாக சொன்னார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது, அரபிக் கல்லூரியிலே ஜலாலின் தப்சீருல் ஜலால் என்ற ஒரு கிதாப் ஓதி கொடுப்பாங்க. தப்சீருடைய கிதாபை முதல்ல ஓதி கொடுப்பாங்க. தப்சீருல் ஜலாலை 4ஆம் சூறாவுக்கு 5ஆம் சூறாவுக்கு சேர்த்து ஓதி கொடுப்பாங்க. முதல் 15 வருஷம், அடுத்த வருஷம் 15 ஓதி கொடுப்பாங்க. அதை 2 ஜலாலுத்தீன் எழுதினார்கள். ஜலாலுத்தீன் என்ற பெயருடைய 2 பேர் எழுதினாங்க. அதுல ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி என்ற ஒரு பெரிய எழுதினார். ஒரு பெரிய ஒரு இறை நேசர், குர்ஆனுடைய விரிவுரையாளர் மட்டுமல்ல, பெரிய இறை நேசர். அவரிடத்தில் அவருடைய பணியாளர் கேட்டார், அதாவது மக்கள் எல்லாம் உங்களை பற்றி தவறா பேசுறாங்க, என்ன பேசுறாங்க? பாங்கு சொல்லப்படுகின்ற வரைக்கும் நீங்க இருக்கிறீங்க, ஆனா நீங்க ஜமாத்தோடு தொழுவது இல்லை. நீங்க தொழுவீங்க, ஏன் நீங்க ஜமாத்தோடு தொழுகிறது இல்லை? நீங்க உங்க வீட்டிலே தொழுகிற மாதிரி பேசியிருக்காங்க, ஏன் ஜமாத்தை விடுறீங்க என்பதாக மக்கள் பேசுறாங்க என்பதாக. ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அப்படியா சரி, தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டது, பாங்கு சொல்ல ஒளி செஞ்சிருவாங்க. ஒளி செய்து விட்டு வந்தார், இவங்களும் ஒளி செஞ்சுட்டு வந்தாங்க. என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு கண்ணை மூடிக்கொள், என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு கண்ணை மூடிக்கொள், நான் சொல்லும் போது கண்ணை திறன்மா. அதே மாதிரி கண்ணை மூடிக்கொண்டா சற்று நேரத்திலே கண்ணை திறக்கின்றார், ஹரம் ஷரீஃபில் நின்றார். இது நம்முடைய அறிவுக்கு வேண்டுமானால் சாத்தியமற்றதாக தெரியலாம். இந்த உலகத்திலே எதெல்லாம் அறிவியலின் மூலம் சாத்தியமோ அதெல்லாம் ஆன்மீகத்தின் மூலமாக சாத்தியம். அந்த அளவுக்கு அல்லாஹ் கூட ஒருவர் நெருங்கி விட்டார் என்று சொன்னால், ஹதீஸே குத்ஸியிலே அல்லாஹ் கூறுகின்றான், குன்து ஸமூஉல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கும் செவியாக, அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் நடக்கும் பாதமாக, அவன் பிடிக்கும் கரமாக நான் ஆகுகிறான் கூறுகிறான். புகாரி ஷரீஃபில் ஹதீஸ். அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால், இவர் எதை நாடுகின்றாரோ அல்லாஹ் தஆலா செய்து கொடுக்கின்றார். அல்லாஹ்வோடு ஒற்றி விட்டார் என்று சொன்னால், இப்ப நம்மோடு ஒருவர் நேசமாகிவிட்டார் சொன்னால் அவருக்காக நாம் எதையும் செய்கிறோம் இல்லையா? அது போன்று அல்லாஹ்வோடு நெருக்கமான மக்களுக்கு அல்லாஹ் அதை செய்து காண்பிக்கின்றார். இதை செய்து விட்டு அவங்க சொன்னாங்க, இதை செய்யறதுக்கு முன்னாலே அவர்கிட்ட சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு செய்தி செய்து காண்பிப்பேன், நான் ஒரு செயலை செய்து காண்பிப்பேன், என்னுடைய உயிர் இருக்கின்ற வரைக்கும் அதை நீ சொல்லக்கூடாது என்பதால், என்னுடைய உயிர் இருக்க வரைக்கும் யாகத்தில் சொல்லக்கூடாது என்பதால். அவர்களுடைய மௌத்துக்கு பிறகுதான் அவருக்கு தெரியும். எத்தனையோ இறைநேசர்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள், வாழ்ந்து இருக்கிறார்கள், தன்னை வெளிப்படுத்தவில்லை.
சைபுத்தீன் ஹசரத்னு ஒருத்தர் நீங்க வேண்டா பார்த்திருக்கலாம். பெங்களூர் சபீர் செஞ்சாங்க, ஒரு பேராசிரியராக இருந்தாங்க, பார்த்தாயிட்டாங்க. வெறும் கல்வியாளர், சர்ச்சைக்குரிய சட்டங்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாங்க, ஒரு பெரிய மேதை அவர்கள். அவர்கள் மிகப்பெரிய கல்வியாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய இறைநேசர் என்பது யாருக்கும் தெரியாது. அவருடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய சகோதரர் அவர் எழுதிய டைரியை படித்து சொல்றார். எல்லோரும் டைரி எழுதுகிற வளமை உடையவர்கள். அந்த டைரியில அவர் எழுதியிருந்தார்களா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3 தடவை தான் கனவிலே பார்த்ததை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவர் வாழும் காலத்திலேயே அவர் அவ்வளவு பெரிய கல்வியாளர்களும் தெரியும், பெரிய ஆய்வுகளும் தெரியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் பார்க்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். பெருமானார் சொல்றாங்க, மன்றாஃபில் மனாமி பக்கதரானி ஃபி ஹயாத்தி, கனவிலே பார்த்தவர் என்னை நேரடியாக பார்த்தவராக பெருமானார் சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இறை நேசர் என்பதாக சில பேர் நமக்கு அடையாளம் தெரியும். அவரும் இறை நேசர்கள் தான், ஆனால் அவர்கள் மட்டும் இறை நேசர்கள் அல்ல. இந்த உலகத்திலே கண்ணுக்கு தெரியாமல் வாழ்ந்த மக்கள் நிறைய, தன்னை வெளிப்படுத்த வேண்டாமா அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர்கள். அது மாதிரி யார் இறைநேசர் என்றால், குல்லு மூமினின் தக்கியின், இறையச்சமுடைய அனைத்து ஈமான் உடையோரும் இறைநேசர்கள். எனவே இறைநேசருடைய வரலாறை நாம் அறிந்து கொள்வதோடு அதை நாமும் கடைபிடித்து நாம் இறைநேசராக ஆகுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் நபியாக முடியாது, சஹாபியாக முடியாது, இறைநேசராக ஆக முடியும். அவருடைய வரலாறை நாம் படிக்க வேண்டும். அந்த வரலாறை படித்து நாம் அதை கடைபிடித்தோம் என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தில் எந்த வாக்கியங்களை பெற்றாலும் நம்மால் பெற முடியும். அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நேசித்தார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வை நேசித்தார், அல்லாஹ்வோடு ஒன்றினார்கள். ஒரு இறைநேசனுடைய அடையாளத்தை, பல்வேறு அடையாளங்களை கூறுகிறார்கள், பல்வேறு தன்மைகளை கூறுகிறார்கள். அதை முதல் தன்மை என்று சொன்னால், தன்னுடைய உள்ளத்திலும் தன்னுடைய உதட்டிலும் தான் பார்க்கின்ற பார்வையிலும் அல்லாஹ்வையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்கள்தான் இறைநேசர்கள். உதாரணமாக, ஒருவன் ஒரு பொருளை காதலிக்கிறான் என்று சொன்னால், ஒருவர் நேசிக்கிறார் என்று சொன்னால், எப்போதுமே அதை பற்றி சிந்தனை இருக்கும், அதை பற்றி பேச்சு இருக்கும். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான், அவளை பற்றியே பேசிக் கொண்டிருப்பான், அவளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பான். ஒருவன் ஒரு தொழிலை நேசிக்கிறான், எப்போதுமே தொழிலுடைய சிந்தனை அவருக்கு இருக்கும். குர்ஆன் ஹதீஸை நேசிக்கக்கூடிய மக்கள் எப்போதுமே அதை பற்றியே பேசுவார், அதை பற்றியே சிந்திப்பார்கள். யாரை பார்த்தால் அவங்களுக்கு விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே யார் எதை நேசிக்கின்றாரோ அவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இறை நேசர்கள் என்று சொன்னால், அந்த அளவுக்கு இறைவனுடைய நேசத்தை தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்தார்கள். தன்னுடைய உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்திலே காணும் காட்சிகளும் அல்லாஹ்வாகவே இருந்தார்கள். அதான் இறை நேசர்கள். நம்மள மாதிரி அல்ல. அதனால நம்ம தகுதியை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க இடம் போடுறது. மஞ்சக்காமரக்காரனுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சளா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு அறவேக்கடா இருக்கிறது. நம்ம ஒரு அறவேக்கடா இருந்து என்ன செய்யறாங்க, அடுத்தவங்களுக்கு பேசுறது. வரலாற்று உங்களுக்கு சொல்லட்டுமா? நேற்று ஒரு ஆளும் இந்த கதையை இந்த நிகழ்வை எழுதியிருந்தார். ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் என்ன செய்யறாங்க, அவர்களை சந்திப்பதற்கு ஒரு பெண்மணி வருகிறார்கள். அவர் என்ன செய்யறாங்க, ஒரு பெண்மணி வருகிறார்கள். என்ன செய்வாங்க, ஒரு திரைக்கு பின்னால் வந்து சில செய்திகளை வந்து விளக்கங்களை கேட்டு போவாங்க. அதனால திரைக்கு பின்னால் ஒரு பெண்மணி வர்றாங்க, ஏதோ செய்திகள் கேட்கிறாங்க. அவங்களுடைய சீடர்கள் தோழர்கள்லாம் தள்ளி உட்கார்ந்துருக்காங்க. செய்யறாங்க, பெண்கள் வந்து அவருடைய விளக்கங்களை கேட்பதற்காக சில நேரங்கள் ஒதுக்குவாங்க. அது மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு பெண்மணி வந்தாங்க, எதை கேட்டாங்க, விளக்கம் சொன்னாங்க. அந்த பெண்மணி வந்த பெண்ணு போயிட்டா, இவங்க மயக்கம் விழுந்துட்டாங்க. யாரும் கௌசலம் மயக்கம் விழுந்துட்டாங்க. மயக்கப்பட்டு விழுந்தோட இவங்க சட்டங்களை தள்ளி இருந்தவங்க தோழர்கள்லாம் வேகமா ஓடி போய் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, வீடு செய்யறாங்க, கொஞ்சம் தண்ணியை குடிச்சு அவருடைய மயக்கத்தை தெரிய வச்சு
என்னங்க ஆச்சு? அந்த பொண்ணு என்ன பேசுச்சு? ஏதோ வந்துச்சு, ஏதோ ஒரு பேசுச்சு, அதுவாக போயிடுச்சு. அதுவாக அழுதுகிட்டு போயிடுச்சு. நீங்க மயக்கப்பட விழுந்துட்டீங்களா? என்ன ஆச்சு? சொன்னாங்க, அந்த பெண்ணின் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். பெண்மணி இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். என் கணவர் நான் இருக்கும் போது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகின்றார், என்ன செய்வது என்பதாக கேட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், ஷரியத் ரீதியாக ஒரு கணவன் ஒரே நேரத்தில் 4 பெண் நிக்காஹ்ல சம்மதமா, இது என்னமோ அது பெருசா கேட்டுட்டு இருக்க. ஒரு முஸ்லிமான ஒரு ஆணுக்கு உடலாலும் பொருளாலும் சக்தி இருந்து அந்த பெண்ணிடத்திலே நீளமாக நேர்மையாக நடக்க முடியும் என்றால் 4 நிக்காஹ் செஞ்சு கொள்ளலாம். அவருக்கு முடிஞ்சா பண்ணிட்டு போறாரு, இதுல என்னவா இருக்கு? இதை போய் பெருசா கேட்கறீங்க. அந்த பெண்மணி அடுத்து ஒரு கேள்வி கேட்டார். அதுல மார்க்க ரீதியாக அனுமதி இருக்கிறது, என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. என்னோடு இருந்த கணவன் இவ்வளவு நாளாக என்னோடு உண்டவன், என்னோடு உறங்கியவன், என்னோடு நேசமாக இருந்த வாழ்க்கையுடைய இன்ப துன்பங்களிலே எல்லாம் என்னோடு கடந்தவன், அவன் எப்படி இன்னொருவருக்கு நான் விட்டுக் கொடுக்க முடியும்? அதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இன்னொருவன் என்னுடைய இடத்திலே வந்து இருந்து என்னுடைய பங்கை எல்லாம் ஒரு பங்கு போடுவதை நான் ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டா. இது ஒண்ணும் இல்லை, அவருடைய பாதிப்பை சொல்லிட்டு போயிட்டா. நம்ம நாங்க என்ன சொல்லுவோம்? அவ புரியாத சொல்லிட்டு போன கல்யாணத்தை பண்றான், அப்படித்தான் நம்ம அதை கூட இருக்கணும். ஆனா அவசரம் என்ன செஞ்சாங்க? மயக்கப்பட கொடுத்தாங்க. என்னடா, ஒரு பெண்மணி தான் இருந்த இடத்திலே இன்னொருவரை வைத்துக் கொள்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், என்னுடைய இதயம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமா. அது கல்வான சொல்லா. நேற்று காலை பயாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதயம் என்பது இறைவனுடைய இருப்பிடம். பெருமானார் சொன்னாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை வை, இதயத்திலே அல்லாஹ்வை இதுக்கு நிறைய விளக்கம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், ஒரு பெண்ணால் இன்னொரு ஒரு பொண்ணை அவருடைய இடத்தில் வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், என்னுடைய இதயத்தில் அல்லாஹ் அல்லாத பொருளை எப்படி நான் வைக்க முடியும்? அப்படி வைப்பதை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்பதாக நான் நினைக்கின்ற நேரத்தில் நாம் மயக்கப்படுவது என்பதாக சொன்னாங்க. இறைநேசம் தான் என்ன தெரியுமா? இறைநேசம் தான் இதுதான். நம்ம மனசு பூரா உலகத்தை வச்சுட்டு என்ன செய்வது? இறைநேசம் என்பது நம்மிடத்திலே இல்லை, இருக்கிறவங்களுக்கு பேசுறோம். நம்ம தொழிலை தக்பீர் கட்டோம்னா நம்முடைய சிந்தனை எல்லாம் வெளியில என்ன சேர்த்தா சொல்றேன். நமக்கே திடீர்னு 3 காதா 4 காதா தக்பீர் ஆகும். ஏதோ என்னது விஷயத்தான் அங்கேதான் வருவான். அதற்கு சொல்லுவார், ஞான உதவி 2 இடத்துல தான் வரும். தக்பீரை கட்டு ரெஸ்ட் ரூம் போவோம், ஞான உதவி கூட வந்துருவான்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்முடைய மனநிலை, நம்முடைய பலகீனம் அது. நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் நாம் குறை சொல்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அன்பை உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். இறை நேசம் எப்படி இருந்தா தெரியுமா? அவருடைய இதயத்திலே அல்லாஹ் வைத்தார்கள், உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். காணுகின்ற காட்சி எல்லாம் அதுவாகவே அவருக்கு தெரிந்தது. வரலாற்றிலே ஒரு செய்தி வரும். அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி என்ற ஒரு பெரிய இறைநேசர் பகதாதிலே வாழ்ந்தார். பகதாதுடைய வீதியில் நடந்து போறாங்க. ஒரு வாலிபரை சில மக்கள் போட்டு என்ன செய்யறாங்க? அடிக்கிறார். இந்த வரலாறு உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். சில நேரங்களிலே முதலிலே சொன்ன செய்திகள் கூட நினைவூட்டுவதற்காக சொல்லப்படுவதுதான். அதனால பழைய சீட் எடுத்து அப்படியே நான் எந்த காலத்திலே பேசுறது இல்லை. சில நேரங்களிலே நான் சொன்னது எனக்கு தெரியும், நினைவுபடுத்துவதற்காக சொல்றாங்க. அல்லாமா ஷிபிலி பகதாதிலே சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு வாலிபரை போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க. அல்லாமா ஷிபிலி சொல்றாங்க, ஏன் போட்டு அடிக்கிறாங்க கேட்டாங்க. அந்த முட்டாளைய கிடக்குறாங்க, அதை அல்லாம பாக்குறதா சொல்றான். பைத்தியக்காரனா போட்டு அடிக்கிறாங்க. அல்லாமா ஷிபிலி சொன்னாங்க, கொஞ்சம் தள்ளுங்கப்பா, கொஞ்சம் தள்ளுங்கப்பா, என்ன பண்ணிருக்காங்க. அவர் பெரிய அறிஞர், பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் அவர் சொன்ன மக்கள் கேட்டாங்க.
இன்னைக்கு எந்த அஜெண்டா சொல்றதையும் மக்கள் கேட்கறது. அதனால நீ உருப்படாம நம்ம சாயந்தரம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அடே தொழுகைக்கு நேரம் ஆச்சு, வாடா தொழுவலாம் அப்படின்னா என்ன விளையாடலாம். தொழுவை முடிச்சோட தனியா கொடுத்து அதே லீவு தாண்டா மாசா போட இந்த வர அடுத்த மாதிரி நினைக்கிறான். என்ன மதிக்கிறான் ஒரு மரியாதை இல்லை. அப்படித்தான் நம்ம நிலைமை போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் உள்ளவர்கள் ஆலிம்களை மதித்தார்கள். அந்த சமுதாயம் உருப்பிடுச்சு. நீங்க சமுதாயம் உருப்படாம போனதுக்கு என்ன? ஆலிம்கள் சொல்ற மக்கள் கேட்கறதில்ல, பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. அதனால சமுதாயம் உருப்படாம போகும். அல்லாம சுப்ரீம் என்ன செய்யறாங்க? கல்வி பாடங்களோட எல்லாரும் தெரியுறாங்க. கேட்டாங்க, என்னப்பா நீ அல்லாஹ் பார்த்துதான் சொல்றாங்களே உண்மையா? இதுதான் விசாரணை. ஒருத்தவரை ஒரு தகவல் வருகிற நேரத்திலே அந்த உண்மையை அவர்கள் உரிய இடத்தில் விசாரிக்கணும். ஏன்னா போற எதையாவது கொளுத்தி போடலாம். நம்மள அதையே நம்பி நினைச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது. இதுதான் நீ உருப்படாம போல இது ஒரு காரணம். ஆதாரமற்ற செய்திகளை சிலர் சொல்வதும் அதையே சில மக்கள் என்ன செய்ய உறுதியில்லாமல் நம்புவதுதான் இன்னைக்கு என்ன செய்யறது பல குழப்பங்களுக்கு காரணம். நம்ம சிவனை கேட்டாங்க, என்னப்பா அல்லாஹ் பார்க்கலாம் மக்கள் சொல்றாங்க. ஆமா கேட்டாங்க, இந்த உலகத்தில் எப்படிப்பா சாத்தியமாகும்? உலகத்தில் யார் அல்லாஹ் பார்க்க முடியாது? மறுமை நாடுகள் அல்லாஹ் பார்க்க முடியுங்களா? அப்ப அந்த வாலிபன் ஒரு கவிதை படித்தார். ஹயாலு கவி ஐனி, யா அல்லாஹ் நான் காணும் காட்சி எல்லாருடைய திருவுருவம். ஹயாலு கவி ஐனி, நான் காணும் காட்சி எல்லாருடைய திருவுருவம். வதிக்குரு கவி கவி, என் நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய திருநாள். நான் நாவில இருந்து பேசுறது எல்லாமே உன்னை பற்றி தான் வருகிறது. உன்னை உன் பேரை சொல்ற உன்னை பற்றி பேசுறேன். கல்வி யாரெல்லாம் என்னுடைய இதயத்திலே நீ அமர்ந்திருக்கின்றார். உன்னுடைய இருப்பிடம் என்னுடைய இதயத்திலே இருக்கிறது. எப்படி என்னை விட்டு நீ மறைந்திருக்க முடியும்? நான் பார்க்கறதெல்லாம் உன்னை தானா பார்க்கிறேன். என்னுடைய நாவிலிருந்து வர்றதெல்லாம் உன் பேருமா? நீ எங்கே இருக்க தெரியுமா? இதயத்திலே இருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் என்னை விட்டு எங்கே மறையும் பார்த்து சொல்லியிருக்காரு. நீர் ஓடை போனார். அல்லாமா சிவனை சொன்னார்கள், மக்களே ஒரு இறை நேசரை போய் அழைத்திருக்கிறீர்கள். அவர் இந்நேரம் கையை இருந்திருந்தால் இந்த பகவான் அழைத்திருக்குமாறு சொன்னார். தொடர் இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த வாரத்தில் கூடிய